அனைவருக்கும் இந்த பிற்பகல் நிகழ்ச்சியில் இந்த மையத்தினுடைய மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அதில் உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை நல்கிய திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உங்களுக்கும் ஒரு முதற்கண் வணக்கம். நம்ம எல்லோரும் ஜோசியர் தானே? ஜோசியர் இல்லாத யாராக இருக்கீங்களா? ஜோசியம் படிக்கிறீங்க, வெரி குட். அப்போ நீங்களும் ஜோசியர் தான். ஏன்னா நம்ம ஜோசியராக இருந்தால் சில விஷயங்களை கொஞ்சம் நெருங்கி பேசலாம். ஜோடம் இல்லாதவர்கள் இருக்கும் போகும்போது நம்ம ஜோசியத்தை பேசினா என்ன போட்டு இந்த என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னுங்கிற மாதிரி வந்துடும். நம்மளுக்கு தெரிஞ்சது 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம். இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். இதை வச்சு தான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கிடையில் என்னுடன் பயணித்து உங்களுடன் உரையாட வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் திதி யோக கர்ணம் நித்திய நாம யோகம் நட்சத்திரம் அதை பற்றிய ஒரு விஷயங்களை தனித்தனியாக பார்க்கணும். இப்போ நம்ம ஜோசியம் பார்க்கும்போது அப்படி பார்க்க முடியாது. அதுக்கு அவர் ஐயா அழகாக ரொம்ப அற்புதமாக ரொம்ப விரிவாக ரொம்ப விளக்கமாக எல்லாத்தையும் சொல்லுவார். 1-2 தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் சொல்ல ஆரம்பித்தார்னா மீட்டிங்கை வெளியே போயிட்டு வாங்க டைம் முடிஞ்சிடுச்சுன்னு பார்க்க அந்தளவுக்கு பேசுவார். ஒரு நண்பர் சிவகுமார், அவர் மதுரை. அவர் ஜோடத்தின் வாயிலாக கவுன்சிலிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கார். பெருஞ்சகுலை சேர்க்கிறது, ஃபெவிகால் இதெல்லாம் இல்லாமல் ஒட்ட வைக்கிற வேலையெல்லாம் அவர் அழகாக பண்ணுவார். அந்த அற்புத ஒரு நியூமராலஜியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஜோசியர் அப்படின்னாலே உங்களுக்கு நியூமராலஜி தெரியுமா? பேர் வைக்கணும்னா அந்த பக்கத்துக்குள்ளே போங்கன்னு சொல்லக்கூடாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐயா ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை ஜாதகத்தை கொண்டாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஐயோ நான் ஜாதகம் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு பார்க்க, அப்போ பிரச்சனை பார்க்க தெரியணும். அதுக்கு அடுத்து திடீர்னு சார் இந்த வீட்டில் வாஸ்து குறைன்னு வீடியோவில் பார்த்தேன், அது எப்படி சார்ன்னு கேட்பாங்க. உங்கள் வீடு எந்த திசையில் இருக்குதுன்னு கேட்டோம்னா எனக்கு தெரியலையே சார் அப்படிம்பாங்க. அப்போ வாஸ்து புத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்புக்கு முடியல, ரொம்ப நாளாகவே உடம்பு முடியல அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு எந்த பார்ட்டில் உடம்புக்கு முடியலை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா டாக்டரோட நீங்கள் கடவுளாக தெரிய ஆரம்பிச்சிடுங்க. அப்போது மருத்துவம் சார்ந்த அந்த மருத்துவ ஜோடத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஜோசியர் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும். படித்தோம்னா ஒரு 100% சாதிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஜோடராக மாறலாம். சின்ன சுருக்கம்தான். இப்போ ஜோடத்தில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, நியூட்ரலும் இருக்குது. இது 3 தவிர எதுவும் இல்லை. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, பரவாயில்ல. இப்போ நல்லா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, நல்லா இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிச்சது நல்லா இல்லைன்னு எடுத்துக்கலாம், பரவாயில்லைங்கிற மாதிரியே கொண்டு போய்க்கலாம். நல்ல விஷயத்த 4 விஷயத்த போனோன்னு அவர் சொல்லுவார். அப்படின்னா அவர் சொன்னாரோ இல்லையோ சொன்னதுலேருந்து நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு நல்ல பேரை ஜோசியர்கள் வாங்கணும். அந்த ஜோசியர்கிட்ட போனோன்னு உனக்கு இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி நம்மளை அழுக வச்சு தான் அனுப்புவாங்கிற மாதிரி ஜோசியராக நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறத என்னுடைய தாட். அவர் நண்பர் ஜானகிராமன் ஐயா அவர்கள் திருச்சியில் இருக்கார். இன்றைக்கி நாங்கள் ஈரோட்டில் ஒரு மீட்டிங் அங்கே கலந்துட்டு தான் இங்கே வேகமாக அங்கேருந்து பிடிங்கிட்டு இங்கிட்டு ஓடியான்ட்டோம். ஏன்னா
அழைத்ததுக்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். இப்போ யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் இல்லை, யாருக்காவது அவங்களுடைய ஜாதகம் இருக்கா இல்லைங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. சரி, ரைட், எல்லாத்துக்கும் ஜாதகம் இருக்குது, நம்மளாம் யோகவான்கள். ஏன்னா அந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்மளுக்கு எப்படி யோகத்தை வர வைக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். ஜாதகத்தில் இருக்க பொட்டன்ஷியல்னு ஒன்று இருக்குது, இப்படித்தான் அப்படின்னு. அதை மாத்திரக்கு ஏதாவது விதி இருக்கா அப்படின்னா விதி வலியது, விதியை அனுபவிச்சே தீரணும். இதை சொல்கிறதுக்கு எதுக்கு ஒரு ஜோசியர் வேணும். இந்த விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வழி தெரிந்தவன் தான் ஜோசியர். நம்ம எதுக்கு பரிகாரம் சொல்கிறோம்? ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு பிரச்சனை, அப்போ இதிலேருந்து மாறுதல் அடைகிறதுக்கான ஒரு வழியை தேடி தான் ஒரு ஜோசியர்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு சரியான பரிகாரங்களை சொல்வதன் மூலமாக அவர்கள் அந்த பிரச்சனையிலேருந்தோ அல்லது அந்த கஷ்டங்கள்லேருந்தோ அல்லது அந்த நஷ்டத்தில் இருந்தாவது கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லணும். இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தில் பாசிட்டிவாக என்ன இருக்குன்னு பாருங்க. பாசிட்டிவாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். எல்லா ஜாதகத்துலேயும் கெடுபலன் தரக்கூடிய கிரகம் இருக்கும். நம்ம அவனே நொந்து நூலாகி வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு 2 வெங்காயத்தையும் போட்டு நூடுல்ஸ் ஆக்கி அவனை அனுப்பக்கூடாது. ரொம்ப சிம்பிளான முறையில் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் அந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிய வழி. உங்கள் ஜாதகத்தில் எது எது பாசிட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு சொல்லக்கூடிய கேபி சிஸ்டர் யாருக்காவது தெரியுமா? ஓகே, தெரிஞ்சிருந்தால் நான் என்னுடைய வேலை சுலபமாயிரும். இப்போ ஒரு ஜாதகத்தில் பாசிட்டிவான விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவம் 1, 2, 3, 6, 10, 11 எண்ணி பாருங்கள். 1, 2, 3, 6, 10, 11 மொத்தம் 6 பாவம். அந்த 50-50 பிஸ்கட் கேட்டிருப்பீங்கள்ல, கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் உப்பு கறிக்கும், ஆனால் 2 கலக்கும் போது சுவையாக இருக்கும். இப்போ இந்த 6 பாவமும் பாசிட்டிவ். அப்போ 1க்கு 7 நேர் எதிர்பாவம் பூரா நெகட்டிவ் அப்படி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 6, 10, 11 இந்த 6 பாவமும் பாசிட்டிவ். இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பாவம் பூரா நெகட்டிவ்னு எடுத்துக்க வேணாம், பாசிட்டிவ் இல்லாத பாவம்னு வச்சுக்கோங்க. இப்போ 8ஆம் பாவம் பாசிட்டிவாக நெகட்டிவாக, 8ஆம் பாவம் பாசிட்டிவாக நெகட்டிவாக ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். 8ஆம் பாவம் பாசிட்டிவ். நான் பாசிட்டிவில் இந்த 6 பாவத்தை தாண்டி இப்போ 8ஆம் பாவத்துக்குள்ளே வரேன். இந்த 8ஆம் பாவம் பாசிட்டிவாக வேலை செய்யும். எப்படி? அந்த ஜாதகருக்கு ஆயுள் பலத்தை தரக்கூடிய பாவம், ஆயுளை பொறுத்தளவில் பாசிட்டிவ். அப்போ இந்த 8ஆம் பாவம் ஆயுளுக்கு பாசிட்டிவ், 12ஆம் பாவம் நெகட்டிவ்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே அவனுக்கு நல்ல உறக்கம் வந்தால் அவன் வாழ்க்கை மனசு ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். இப்போ 12ஆம் பாவம் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லா தூங்குறதுக்கு அது பாசிட்டிவான பாவம். இப்போ இந்த மாதிரி தான் இப்போ 12 பாவத்தையும் பார்த்தோம்னா 6ஆம் பாவம், இப்போ ஐயா சொல்லும் போதே சொன்னார், 6ஆம் பாவம் என்பது சர்வீஸ். அப்போ 6ஆம் பாவம் சர்வீஸுன்னு நம்ம பாசிட்டிவில் சொல்லிட்டோம். இப்போ 4ஆம் பாவம் நெகட்டிவ்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 4ஆம் பாவத்தை எடுத்தோன்னே என்ன ஸ்தானம் சொல்கிறோம்? சுகஸ்தானம். ஒரு மனிதன் உழைச்சிக்கிட்டே இருக்கலாம். பறக்க பறக்க வேலை செஞ்சாலும் படுக்க பாய் இல்லாத வீடு ரொம்ப பேருக்கு இருக்குது. நல்லா ஒரு தலானியை போட்டு ஒரு பாயை விரித்து மேலே பெட்ஷீட்டை போட்டு அப்படி ஃபேன் போட்டு தூங்கினோம்னு இங்கே
தனி சுகம் இருக்குல்ல, அப்போ அந்த நெகட்டிவ்னு சொன்ன அந்த பாவமும் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ சுகத்தை அனுபவிப்பதற்கு 4ஆம் பாவம் வேலை செய்யணும். சரிங்களா? இப்போ 5ஆம் பாவம், 5ஆம் பாவம் பாசிட்டிவ்குள்ளே இல்லை, ஆனால் நெகட்டிவாக இருக்குது. ஆனால் 5ஆம் பாவம் புத்திரஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ புத்திர பாவத்துக்கு அது பாசிட்டிவ் பாவம். இப்போ 7ஆம் பாவம், இந்த 7ஆம் பாவத்தை நெகட்டிவ் தன்மையோடு இருக்குது அப்படின்னா லக்னம் பலமாகுது, அதனுடைய வீரிய தன்மை வந்து 7ஆம் பாவத்தில் பலகீனமாகுது. ஆனால் அந்த 7ஆம் பாவம் என்பது ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் குறிக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவம் 7ஆம் பாவம். அப்போ நல்ல மனைவி வந்தால் பாசிட்டிவ், சரியில்லாத மனைவி ஒரு ஆணுக்கு கிடைச்சா அது நெகட்டிவ். இப்போ எந்த இடத்துல பாசிட்டிவ் ஆகுது, எந்த இடத்துல நெகட்டிவ் ஆகுது? 9ஆம் இடம். எந்த பிள்ளையும் நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்கள் தகப்பனார் பேச்சை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, அதனால் தகப்பனாருக்கு உங்களுக்கு ஆகாது அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ளே உருவாக்கி வளர்ந்துருப்போம். ஆனால் அதே தகப்பனார் தன்னுடைய பாக்கியத்தை சொத்தை சேர்த்து உங்களுக்கு வச்சுட்டு போனார்னா அது பாசிட்டிவாக ஆகிடும். இது மாதிரி தான் இப்போ 12 பாவமும் பாசிட்டிவுக்குள்ளே வந்துடுச்சு. இது எப்போ பாசிட்டிவாக வேலை செய்யும், இது எப்போது நெகட்டிவாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நாம் சில விதிகளின் அடிப்படையில் இதை நம்ம பகிர்த்து பார்த்தோம்னா 100% உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை பாசிட்டிவாக யோசித்து பாசிட்டிவாக முடிவெடுத்து பாசிட்டிவாக சக்ஸஸ் பண்ணலாம். எப்படிங்கிறத நம்ம ஒரு அடுத்த வரக்கூடியதில் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். எப்போவுமே எந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி எங்கே போயிருக்காருன்னு பார்க்கணும். ஒரு லக்னாதிபதி நான் சொன்ன 1, 2, 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் வாழ்க்கையில் தன்னிச்சையாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஜாதகர் அப்படின்னு உங்களை நீங்கள் முடிவெடுத்து வச்சுக்கலாம். 1, 2, 3, 6, 10, 11 உங்கள் லக்னாதிபதி இந்த பாவ அதிபதியுடன் தொடர்பு இருக்கணும், அல்லது இந்த பாவத்தில் இருக்கணும், அல்லது அந்த பாவாதிபதி உங்கள் லக்னாதிபதியோட தொடர்பு இருந்தால் நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் ஜெயிப்பியங்கிற ஒரு முடிவுக்குள்ளே உங்கள் ஜாதகம் வந்துருச்சு. இப்போ அதை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத அதையும் சிம்பிளாகவே பார்த்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வர்றாரு, சார் நான் ஒரு விஷயம் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தொழில் தொடங்க போகிறாரு. இந்த தொழில் தொடங்க போகிறாரு அப்படின்னா அவர் ஜாதகத்தில் 10ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னு வைங்க. 10ஆம் பாவம் பாசிட்டிவ், 8ஆம் பாவம் நெகட்டிவ்குள்ளே இருக்குது. இந்த 10ஆம் பாவம் 8ஆம் பாவத்துக்குள்ளே போய் உட்கார்ந்தாருன்னா, அல்லது 8ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்தாருன்னா, இப்போ அவருக்கு இவர் என்ன தொழில் செஞ்சாலும் ஒத்து வர மாட்டார், தொழில் செட் ஆகாதுன்னு முடிவுக்குள்ளே போயிடக்கூடாது. அதுக்கு ஒரு மாற்று வழி தான் இப்போ அதை பாசிட்டிவாக மாற்றுறது எப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 10ஆம் பாவம் ஒரு தொழில் தொடங்க போகிறாரு அப்படின்னா அவர் இது வரைக்கும் ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு, கொஞ்சம் காசை வச்சு ஆரம்பிப்பார், மிச்சத்துக்கு தெரிஞ்ச அறிஞ்சவங்கள்ட்ட கடை வாங்குவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த 10ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவ தொடர்பு இருந்தால் வங்கியில் போய் கடன் கேட்டார்னா உடனே கிடைக்கும்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த 10ஆம் பாவமும் 8ஆம் பாவம், நான் கிரகத்தையே சொல்லலை, கிரகத்தையே பேசலை, ஒன்லி பாவம், கிரகத்துக்கு லாஸ்ட்டாக வரேன். இந்த 10ஆம் பாவ அதிபதியும் இந்த 8ஆம் பாவ தொடர்பு பெற்றால் அவர் வங்கியில் கடன் கிடைக்கும், லோன் வாங்கலாம். ஆனால் அடைச்சிருவாரா அப்படின்னா நிச்சயமாக அடைப்பார். இப்போ இந்த 10ஆம் பாவத்துடன் நான் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய 6ஆம் பாவ தொடர்பு இருக்குன்னு வைங்க. சொந்தக்காரங்கிட்ட கடனை வாங்கி கரெக்டாக செலுத்திடுவார், தொழிலில் இவரே முழுமூச்சாக இறங்கி செயல்படுவார் அப்படின்னு சொல்லிடலாம்.
இதே 10ஆம் பாவம் 4ஆம் பாவத்தில் தொடர்பு இருக்குன்னு வைங்க, நம்ம 4ஆம் பாவம் நெகட்டிவ்னு சொன்னோம். நீ உன்னுடைய தொழிலை வீட்டுக்குள்ளேயே வச்சு செஞ்சேன்னா நீ ஜெயிச்சிருவ. பாசிட்டிவாக நம்ம கொண்டு போக போகிறோம். ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு நேர் எதிர்பாவம் 7ஆம் பாவம் எப்போவுமே எதிர்பாவம் முடக்கும் தன்மையே இருக்கும். 7ஆம் பாவம் ஒரு லக்னத்துக்கு 7ஆம் பாவம் தடையை கொடுக்கும். 10க்கு 7ஆம் பாவம் தொழிலுக்கு உண்டான தடையை கொடுக்கும். அப்போ அவருக்கு எப்படி நம்ம சொல்லணும் பாசிட்டிவாக? ஒன்று, வீட்டிலையே நீ இந்த தொழிலை பண்ணினா உனக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொன்னீங்கன்னா அப்படியே எல்லாமே கரெக்டாக நடக்கும். இல்லை என் வீடு அவ்வளோ தூரத்தில் இருக்குது, நான் போய் தொழில் பார்க்குற இடம் டவுனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்போ வீடை டவுனுக்குள்ளே மாற்று அப்படின்னு. அப்போ இதுதான் நாம் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஜாதகத்தில் பலகீனமாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றலாம். இப்போ சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். ஒருத்தர் ஒரு தொழிலுக்காண்டி முயற்சி பண்ணுறாரு, அவருக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு பார்வையை பார்க்கணுன்னா அந்த ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்துக்கே பாருங்கள். இந்த 3ஆம் அதிபதி எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம். நான் வெள்ளி பாவம் பாவ அதிபதியை மட்டும்தான் பேச போகிறேன். எந்த கிரகமாக இருந்தாலும் அது வேலை செய்யும், அதனுடைய பொட்டன்ஷியல் அளவுகளோட வேலை செய்யும். அப்போ இந்த 3ஆம் பாவ அதிபதி யாருன்னு பாருங்கள், 11ஆம் பாவ அதிபதி யாருன்னு பாருங்கள். இது ரெண்டுமே பாசிட்டிவான பாவம்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த 3ஆம் அதிபதியும் இந்த 11ஆம் அதிபதியும் சேரக்கூடிய எந்த இடம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே யாராவது புதுசாக ஏதாவது தொழில் பண்ணலாம்னு யாராவது நினைக்கிறீங்களா? வெரி குட். ஐயா உங்கள் லக்கணத்தை மட்டும் சொல்லுங்கள். கும்ப லக்கணம். இப்போ பாருங்கள், அவர் ஒரு புதுசாக தொழில் செய்ய போகிறார். என்ன தொழில்னே நம்ம கேட்க வேணாம், அது நம்ம வேலையும் இல்லை. இப்போ அவருக்கு என்ன தொழில் செஞ்சாலும் 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூட்சுமத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு கும்ப லக்கண ஜாதகர் அவர் கை தூக்கிட்டார், புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு 3ஆம் அதிபதி யார்? செவ்வாய். வெரி குட். இப்போ 11ஆம் அதிபதி யார்? குரு. இந்த செவ்வாயும் குருவும் இணையக்கூடிய ராசிகள் ஒவ்வொன்றா பாருங்கள். மேச ராசியில் குரு நட்சத்திரம் இருக்கா? இல்லை. ஒரு ராசி கட்டத்தை போட்டுருங்க, அவர் லக்கணத்தை கும்ப லக்கணம் மட்டும் போடுங்க, மற்ற எந்த கிரகத்தையும் நம்ம பார்க்க வேணாம், ஏன்னா அது தேவையும் இல்லை. எப்படி இருந்தாலும் அவர் சக்ஸஸ் அடைகிறதுக்கு வழியை சொல்ல போகிறோம், சொல்யூஷன். இப்போ கும்ப லக்கணத்தை போட்டீங்களா? ஒரு ராசி கட்டத்தை போட்டு கும்ப லக்கணத்தை போடுங்க. போட்ட பிறகு அதுலேருந்து 3ஆம் அதிபதி செவ்வாயின்னு போடுங்க. 3 போட்டு ஒரு கோடு போட்டு செவ்வாயின்னு போட்டுருங்க. 11ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். இந்த 11ஆம் அதிபதி யார்? குரு. இப்போ மேச ராசியில் குருவனுடைய நட்சத்திரம் இருக்கா? செவ்வாய் வீடு, அதனால் எடுத்துக்கிட்டோம். குருவனுடைய நட்சத்திரம் இருக்கா? இல்லை, இன்ட்டு போட்டிருங்க. அதுக்கு அடுத்து குருவனுடைய வீடா? யார் வீடு? சுக்கிரனுடைய வீடு, அந்த வீடை வேணாம், அதையும் இன்ட்டு போட்டுருங்க. புதனுடைய வீடு இன்ட்டு போட்டுருங்க. அடுத்து சந்திரனுடைய வீடு இன்ட்டு போட்டுருங்க. அதுக்கு அடுத்து சிம்மம், சூரியனுடைய வீடு வேணாம், விட்டுருவோம், இன்ட்டு போட்டுருங்க. அப்படியே இன்ட்டு போட்டு இப்போ கன்னிலையும் இன்ட்டு போட்டுருங்க, துலாத்துலேயும் இன்ட்டு போட்டுருங்க. இப்போ விருச்சிக ராசியில் அது செவ்வாய் வீடு, அங்கே குருவனுடைய நட்சத்திரம் இருக்கா? வெரி குட். விசாகம் இருக்குது. ஒரு பாதம் இருந்தாலும் ஓகே. குருவனுடைய நட்சத்திரம் இருக்கா? இருக்குது, ரைட் போடுங்க. போட்டிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து தனுசு, குருவனுடைய வீடு, அங்கே செவ்வாய் நட்சத்திரம் இருக்கா? 2 வீட்லேயும் இல்லை. இப்போ கும்ப லக்கணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே சிறப்பு எந்த வீடு? விருச்சக வீடு. இப்போ இந்த விருச்சக ராசியில் அவருடைய ஜாதகம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் எது வேணாலும் இருக்கட்டும்,
அவருடைய தசை புத்தி அந்தரம் மூணையும் எழுதணும். திசையில் ஏதாவது ஒரு கிரகம் தசை நடத்தும், புத்தி ஒரு கிரகம் நடத்தும், அந்தரம் ஒரு கிரகம் நடத்தும். இப்போ இந்த 3 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த விருச்சக ராசியில் கோச்சாரத்தில், ஓகே சார், இப்போ புதனும் செவ்வாய் வேகமாக மூவ் ஆகக்கூடிய கிரகம். அப்போ திசையோ புத்தியோ இன்னும் கொஞ்சம் அந்தரத்தை உள்ளே போயிட்டோம்னா அந்த டேட்டே நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 கிரகமும் எப்போ விருச்சத்துக்குள்ளே போகுதோ, தசாநாதன் அல்லது புத்திநாதன் அல்லது அந்தரநாதன், இந்த 3ல் ஏதாவது ஒரு கிரகம் உள்ளே போகும்போது இப்போ மிச்சம் 2 கிரகம் இருக்குது. ஒரு கிரகம் தான் உள்ளே போயிருக்கு, இல்லை 2 கிரகம் உள்ளே போயிடுச்சு, மிச்சம் ஒரு கிரகம் தனியாக இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை எந்த தொழிலும் தொடங்க மாட்டோம் நார்மலாக. அப்போ ஒரு வியாழக்கிழமையை எடுத்து அந்த வியாழக்கிழமையில் இந்த லக்னம், அந்த விருச்சக லக்னம் எந்த டயத்தில் போகுதோ, அது அந்த விசாக நட்சத்திரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுதோ, அந்த நேரத்தில் அவர் என்ன செய்ய போகிறாரோ அதுக்குண்டான விஷயத்தை எழுதி இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு எழுதிட்டு கீழே அவர் கையெழுத்தை போட்டு அந்த டேட்டு அந்த டயத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டா போதும். அந்த செயல் இனிதாக ஆரம்பிக்கப்படும், சிறப்பாக செயல்படும். அதனுடைய விளைவு என்பது முழுக்க முழுக்க அந்த ஜாதகருக்கு பாசிட்டிவாகவே வேலை செய்யும். இதுதான் நாம் ஜோடர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த ஒரு விஷயத்தையும் பரிகாரம், இது நம்ம கோயிலுக்கு போக சொல்லுவோம், கல் போட சொல்லுவோம், அல்லது ஏதோ ஒரு தோசை பரிகாரத்தை செய்ய சொல்லுவோம். அது ஒரு பக்கம் செய்யணுன்னா செஞ்சுக்கலாம். எனக்கு சாமி கும்பிடுறதே பிடிக்காதுங்கிறாலும் இதை செய்யலாம்ல, சரியா? இது எளிய பரிகாரம் தானே, நேரத்தை குறித்து கொடுக்கணும். அப்போ அந்த நேரத்தில் இல்லை சார் நீங்கள் சொல்கிற லக்கணம் ராத்திரி 2 மணிக்கு வருது அப்படின்னா பரவாயில்ல, அந்த 2 மணிக்கு எந்திரிச்சா அவர் உட்காந்து அவரை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் இருந்துச்சுன்னா 2 மணி இல்லை 1:55க்கு வருது அப்படின்னா கூட கரெக்டாக எந்திரிச்சு உட்காந்து பேப்பரில் எழுதுனா போதும். மந்திரம் சொன்னால் பலிக்குதில்ல, போய் பரிகாரம் சொன்னால் செஞ்சுட்டு வந்தால் பலிக்குதில்ல. இது ஒரு பரிகாரம். அந்த நேரத்தில் அந்த செயலை நாம் சைன் பண்ணி எழுதி தொடங்கி வச்சா போதும். இதை ஒரு வீட்டில் போய் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு எவனாச்சும் கேட்டானா, இது செஞ்சால் கொள்ளையடிச்சிருவானா அப்படின்னு தயவுசெய்து கேட்டுறாதீங்க. இது ஒன்லி பாசிட்டிவான விஷயத்துக்கு தான் நம்ம பலன் சொல்கிறோம். நெகட்டிவ் கிரகம் செய்ய விடாது, அது வேறு வழியில் செய்யும், அதுக்கு வேறு பாவம் வேலை செய்யணும். இது நல்லது செய்கிறதுக்கு உண்டான பாவம். என்ன பாவம் சொன்னேன்? 3:11. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கா? ரைட். இது எளிமையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே உங்களுக்காக அந்த ஒரு கைத்தட்டலை நீங்கள் போட்டுக்கோங்க. 1. இப்போ பிரார்த்தனை. நான் இது ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்குள்ள தான் வர்றேன். நீங்கள் லைஃப்பில் நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார், இந்த ஒரு விஷயம் மட்டும் நிறைய ஜோசியிட்ட போய் கேட்டேன் நடந்துருங்கிறாங்க, ஆனால் நடக்கலை சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வைங்க. இந்த கொஸ்டின் அதாவது யாராக இருந்தாலும், இது லக்கண ராசிலாம் தேவையில்லை, இது அற்புதமான நேரத்தை குறித்த ஒரு விஷயம். இது நிறைய பேர் இதை நான் சொல்லி பயன்படுத்தி என்ன தசை, என்ன புத்தி, என்ன ராசி, நட்சத்திரம், லக்கணத்துக்கு 8ல் 9ல் இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நீண்ட கால கனவுகள், ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் வீடு வாங்குறதுக்கு காசே இல்லை அப்படின்பார். காசே இல்லாததுக்கு வீடு வாங்கணும்னு கனவு இருக்குல்ல, அந்த கனவு நிறைவேறன்னா என்ன வேணும்? காசு வேணும். வீடு என்ன 1000 5000த்துக்குமா கிடைக்குது?
ஆனால் லட்சக்கணக்கில் இருக்குது. நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தயவுசெய்து நினைக்க வேணாம். நான் நிதர்சனமான சில உண்மையை உங்களுடன் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன். நான் இந்த மேடையில் உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கையிருப்பு 3600 வச்சுக்கிட்டு வீடு வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் நான் ஜாதகம் பார்க்குற பூரா பெரிய பெரிய ஆளுகளுக்கு பார்க்குறேன். ஆனால் கையில் காசு இல்லை, ஆனால் ஆசை இருக்குது. அந்த ஆசையை வலிமைப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்குது. இது ரெமடி தான், பரிகாரம் தான். காலையில் எழுதிக்கங்க, அப்புறம் மறந்துடும். ரொம்ப சிம்பிளானது தான், மறப்போம். ரொம்ப பெருசாக சொன்னேன்னா ஞாபகத்தில் இருக்கும். சின்ன விஷயந்தான். காலையில் 6:39 இந்த 6:39 ஒரு நாளைக்கு எத்தனை முறை வரும்? எப்படி சார் 2 தடவை வரும்? வெரி குட், வெரி குட். அவர் ஐயா நல்லா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லோரும் ஏற்றுக்கிட்டீங்கள, தப்பு இல்லை. 2 தடவை தான் வரும். அவருக்கு ஒரு கைத்தட்டல் போட்டுருவோம். நான் கொஞ்சம் பேர் இருந்தாலும், ஏன்னா சில விஷயம் தூக்கம் வரும், அப்படியே கண்ணு மேலே போகும், நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது வராமல் இருக்கிறது அந்த கைத்தட்டல். நன்றி. இந்த 2 வேளையிலையும் உங்களுடைய உச்சியால் சிந்தனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய 10ஆம் இடம், நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். 6:39 எழுதிக்கிட்டீங்க. உங்களுடைய லக்கணத்திற்கு 10ஆம் இடம் உச்சியால் சிந்தனைன்னு சாமக்கோள் ஆறுடத்தில் ஒரு விதி சொல்லியிருப்பாங்க. நம்மளோட எண்ணம் சிந்தனைகள் எல்லாம் 10ஆம் இடத்தை வச்சு தான் பார்க்கணும். வந்திருக்கவன் என்ன கேள்விங்கிறது 10ஆம் இடத்தை வச்சு பார்த்துடலாம். அவன் சிந்திக்கிறானோ இல்லையே, நம்ம சிந்திக்கணும். சார் நான் உங்கள்கிட்ட என்னமோ கேட்க வந்தேன், மறந்துட்டேன்னு. ஏய் நீ இதை தானே கேட்க வந்த அப்படின்ட்டிக்கின்னு வைங்க. சார் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்மளே திரும்பி வைப்பேன். அதுக்கு தானே நீ என்கிட்ட வந்திருக்க அப்படின்னோம்னு இங்கே ஆச்சரியமாயிடும். அந்த 10ஆம் இடம் திசை இருக்குல்ல, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு திசை போட்டிருக்கோம் இல்லையா? இந்த 10ஆம் இடத்துக்குன்னு ஒரு திசை இருக்கு இல்லையா? அந்த திசையை நோக்கி உங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கங்க. சார் நான் 6:25 நான் வெளியே இருந்தேன், எப்போ வீட்டுக்கு போகிறக்கு 8 மணி ஆயிருமே சார். ஒன்றும் பரவாயில்ல, எந்த இடத்துல திசை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிரகத்தினுடைய திசையை நோக்கி முடிஞ்சால் ஒரு டீ கடையாக இருந்தால் உட்காந்துருங்க, இல்லை வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். 10ஆம் இடத்தினுடைய திசைனா வடக்கு, கிழக்கு, மேற்கு திசை. நீங்கள் தசையும் திசையும் ஒன்றாக்கிக்காதீங்க. எனக்கு அந்த திசை ஓடலைன்பாங்க. என்ன நான் சொல்கிறது திசை. ஆங்கிலத்தில் தூய தமிழில் ஐயா சொல்லிட்டாரு டைரக்ஷன். ஏன்னா நம்மளுக்கு இப்படி தமிழில் தான் பேசியிருக்கோம். நம்ம ஜோசியம் பார்க்கும்போது கிரகத்தினுடைய தசா புத்தியை திசை புத்தின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம பேர் திசைன்னு எழுதிக்குவாங்க. ஆனால் நம்ம பேசும்போது என்ன சொல்கிறோம்? தசா புத்தி. அந்த தசா வேற, இது திசை. எந்த ராசியில் இப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சில பேருக்கு தெரியலைன்னா, கிழக்கு மேசத்தில் போடுங்க. அதுக்கு அடுத்து தெற்கு, கிழக்குக்கு அடுத்து தெற்கு, தெற்குக்கு அடுத்து மேற்கு, மேற்குக்கு அடுத்து வடக்கு. இப்போ மேசம் கிழக்கு, ரிஷபம் தெற்கு, மிதுனம் மேற்கு, கடகம் வடக்கு. அதுக்கு அடுத்து அப்படியே அதே ஆர்டரில் வரிசையாக போட்டு வச்சுக்கணும். உங்களுடைய 10ஆம் இடம் எந்த திசையில் இருக்குன்னு பாருங்கள். 10ஆம் இடத்து அதிபதி இந்த திசையில் நேர் எதிர்த்து திசையில் இருக்காருன்னு யோசிக்காதீங்க. 10ஆம் இடத்து திசை உச்சியால் சிந்தனைன்னு தான் சொல்லப்பட்டிருக்காரு. உச்சியாதிபதி சிந்தனைன்னு அப்புறம் நம்ம எடுக்கணும், அதை வேணாம். உச்சியால் 10ஆம் பாவம் உங்களுடைய சிந்தனை. அந்த திசையை நோக்கி 6:39 நிமிடத்தில்
நீங்கள் என்னவா ஆகணும், என்னவா நீங்கள் உங்கள் மனசில் நீண்ட காலமாக எனக்கு ஒரு கார் வாங்கணும், எனக்கு ஒரு வீடு வாங்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், பிள்ளைக்கு பேரம் பிறக்கணும், இல்லை உங்களுக்கே இன்னொரு பிள்ளை வேணும், எதாக இருந்தாலும் எனிவன் இந்த உலகத்தில் மனிதன் அணிவிக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நிறைவேற்றக்கூடிய புள்ளி எது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மணி நிமிஷம், இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஒரு நாள் மட்டும் பத்தாது சார், இதை ரெகுலர் பண்ணணும். அந்த ஒரு நிமிஷத்தை உங்களால் ஒதுக்க முடிஞ்சுன்னா நீங்கள் நினச்சது சாதிக்கப்படும். பாஸ்போர்ட்டே இல்லை, வெளிநாடு போகணும், பாஸ்போர்ட்டே இல்லை, வெளிநாடு போகணும், போக முடியுமா சொல்லுங்கள்? போக முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு ஆசை, இதை மட்டும் சொன்னேன், பாஸ்போர்ட்டே இல்லை, வெளிநாடு போகணும், ஆசை இருக்குது, வெளிநாடு இந்த நாட்டுக்கு போகணும் அந்த நாட்டுக்கு போகணும், பாஸ்போர்ட் இருந்தால் தானே போக முடியும். நீ இதை மட்டும் தியானம் பண்ணு, உன் பாஸ்போர்ட் உனக்கு வீடு தேடி வரும். கையில் காசு இல்லை, பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு கையில் காசு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி எதுவுமே நில் பேலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஆசைகள் வரலாம், தப்பு இல்லை. அந்த ஆசைகள் நிறைவேறணும். அவரே சொல்லியிருக்காரு, நான் எங்கிட்ட வெளிநாடு போக போகிறேன், கையில் காசும் இல்லை, பாஸ்போர்ட்டே எடுக்கலை அப்படின்னு சொன்னால இது டெஸ்ட் பேபி மாதிரி டெஸ்ட் பண்ணும். இதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தார் சார். அவர் டெய்லி கடைப்பிடிச்சு 85வது நாள், அது என்ன கணக்குன்னு இறைவன் உருவாக்குனாரோ என்னன்னு தெரியல, 85வது நாள் அவருக்கு வேண்டிய ஒரு அவருடைய நண்பர், அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த நண்பர் இவருக்கு காசு கீசு எல்லாம் கொடுத்து பாஸ்போர்ட் எடுத்து, ஏன்னா இவனை எடுடான்னு சொன்னாங்க, அதையும் செலவழிச்சுடான்னு சொல்லி பாஸ்போர்ட்டை எடுத்து கையில் கொடுத்து அவர் காசுலேயே அவரை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மலேசியாவுக்கு தான் அங்கே ஒரு வேலையிலையும் சேர்த்து விட்டு அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதையும் செஞ்சு கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். இது 85வது நாள் நடந்த ஒரு அற்புதம். சின்ன விஷயம். உங்களுடைய அத்தனை தேவையும் 639. அது என்ன சார் 6:39? இப்படி ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இயலும். இதை செய்யுங்க. நடந்த பிறகு இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு தேடுங்க. தேடினா கிடைக்கும். ஏன்னா அதை சொல்லிட்டேன்னு வைங்களேன், இவ்வளவு தானா அப்படின்னு அது மேலே இருக்கக்கூடிய அந்த இன்வால்மெண்ட்டு குறைஞ்சிடும். ஒன்று, இப்போ பாசிட்டிவான ஒரு மேட்டர் கிடச்சிட்ருக்கா, எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கா, உங்கள்கிட்ட வர எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு வழி கிடச்சிருச்சா? சிம்பிள். எப்போவுமே இது ரகசியம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயமாக நினைக்காதீங்க. சின்ன விஷயந்தான் ரகசியமாக இருக்கும். சின்ன விஷயந்தான் ரகசியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த 3:11 நோட் பண்ணிக்கணும். இந்த 3:11 எந்த காரியத்தையும் வெற்றியடைய வைக்கக்கூடிய, அது ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய சூட்சம விஷயம் இதுதான். இது இணையக்கூடிய அந்த நாள், நேரம், கிழமை, 3ஆம் அதிபதி கிழமையாக இருக்கலாம், இல்லை 11ஆம் அதிபதி கிழமையாக இருக்கலாம், 3ஆம் அதிபதி நட்சத்திரமாக இருக்கலாம், 11ஆம் அதிபதி நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தசா புத்தி அந்தரநாதர்கள் இந்த புள்ளிக்குள்ளே போகலாம், ஜெயிச்சிடலாம். இதே மாதிரி சார் அந்த 3:11 காசு வர்றதுக்கு வழி இருக்கா அப்படி இப்போ எல்லாத்துக்கும் அது தேவை. இப்போ உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல் வெற்றி பெறதுக்கு 3:11, உங்களுக்கு காசு வர்றதுக்கு 2:11 எழுதிக்கணும். உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி 11ஆம் அதிபதி இணையக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் உட்காந்து ஆளே வரனாலும் ராசி கட்டத்தை போட்டு கிரகத்தை அடைங்க. ஏன்னா நீங்கள் கடைசியாக எந்த கிரகத்தை போடுறீங்களோ
சார் நாங்கள் பெரும்பாலும் சூரியன் சந்திரன்லேருந்து கேதுவு தான் போடுவோம்னா கேது நட்சத்திரத்துக்காரன் வந்து ஜாதகம் பார்க்க வருவார். நீங்கள் கண்ணு முன்னாடியே இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வர்றவர் காசு கொடுப்பார். நீங்கள் 500 கேட்டால் அவர் 1000 ரூபா கொடுப்பார். நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா 2000 ரூபா கூட கொடுப்பார். எவ்வளோ சார் ஜாதகம்? 1000 ரூபா அப்படின்னா 2000 ரூபா கொடுப்பார். இல்லை நான் அவ்வளோ வாங்காமல் இருந்தாலும் 1000 ரூபா கேட்டிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா 2000 ரூபாயாக கொடுப்பார். இதுதான் கிரக இயக்கம். நம்ம சொல்லுவோம் கிரகத்தை இயக்குவது எப்படி. நீங்கள் எல்லாருமே ஜோசியராக இருக்கீங்களோ இல்லையோ, நிச்சயமாக கிரகத்தை இயக்கக்கூடிய டைரக்டராக மாறி இருக்கீங்க. 2-11 இப்போ கடன் கேட்க போகிறோம். ஒரு பேங்க் லோன் 6-11 லோன் கேட்க போகிறோம். 6-11 ஒருத்தருக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம். அவர் ஜாதகத்துக்கு போகணும், நம்ம ஜாதகத்துக்கு போயிடக்கூடாது. மாப்பிள்ளைக்குன்னா பொண்ணுக்கு பொண்ணை பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்க்க போகிறோம்னா 7-11 பூரா 2-2 தான் இருக்கும். 7-11 இப்போ திடீர்னு நோய் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். திடீர்னு பெரிய பில்லை போட்டக்கூடாது டாக்டர். அதுக்கு 5-11 யாருக்காக போகிறோமோ அவங்க ஜாதகத்துக்கு 5-11 அந்த நேரத்தில் போனீங்கன்னா சார் இந்த மாத்திரையை மட்டும் சாப்பிட்ருங்க சரியாயிரும் அப்படின்னு டாக்டரே சொல்லிடுவார். இதெல்லாம் மிராக்கிளான ஒரு விஷயத்தை நீங்கள் டெய்லி அனுபவிக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப தேட வேண்டிய விஷயம் இல்லை. உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள். ஏன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட பாவத்தை மட்டும்தான் பேசியிருக்கேன். கிரகத்தையே ஏதாவது டச் பண்ணியிருக்கேனா? எதுவுமே டச் பண்ணல. இப்போ எந்த ஒரு மனிதரையும் வெற்றியடைய வைக்கக்கூடிய சூட்சமாக வேறு எந்த துறையிலாவது இருக்கான்னு பாருங்கள். வேறு எந்த துறையில் ஒரு மனிதனை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு உண்டான வழி இருக்கா? யோசனை பண்ணி பாருங்கள். எந்த வழியுமே இல்லை. இருக்கக்கூடிய ஒரே வழி, அதுவும் தனி வழி ஜோடம் மட்டும்தான். அப்படியே ஒரு தனி வழியை உருவாக்கி தரக்கூடிய ஒரு மனிதனை முன்னேற்றம் அடைய வைக்கக்கூடிய ஒரு எளிய அற்புதமான வழியை காட்டக்கூடிய இந்த ஜோடத்தை நீங்களாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்கிறதுல உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெருமை உண்டு. நம்ம சொல்லுவோம்ல கொடுப்பினைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கொடுப்பினை தான் இந்த ஜோடத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த நவக்கிரகங்களோ நம்மளுக்கு துணையாக இருக்குது. அந்த நவக்கிரகத்தை வேண்டி விரும்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய மதுரையை சார்ந்த ஐயா மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் ஜாதகத்தில் பாசிட்டிவ் பலன் எடுப்பது எப்படி என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான உரையை நமக்காக வழங்கினார்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு எங்களுடைய அறக்கட்டளையின் துணைத் தலைவர் விஸ்வநாதன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம்.